இன்னும் கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். மெயின்லி நான்வெஜ் லவ்வர்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கேக் போர்டு எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து நமக்கு ஒரு கேக் ரிங் தேவைப்படும். ஸோ இந்த கேக் ரிங் வந்து அட்ஜஸ்டபிள் சைஸஸில் இருக்கும். நான் வந்து மினிமல் ஸ்டார்டிங் சைஸ் எடுத்திருக்கேன். நல்லா நீங்கள் வந்து பிஞ்ச் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம பண்ணுறப்போ ரிமூவ் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு. மேபி நீங்கள் செலஃபன் டேப் கொடுத்தும் நீங்கள் வந்து அதை ஒரு ஷேப்பில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம சென்டராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் நமக்கு ஒரு மேஜர் ட்விஸ்ட்டே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹோம்மேட் மட்டன் பிரியாணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த மட்டன் பிரியாணியை வந்து நம்ம வந்து ரிங்குள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணி வந்து இன்னும் நீங்கள் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஹாட்டாக நீங்கள் ஆட் பண்ணி அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஜென்டிலாக 1 பை 1 நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிங்கை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அதை ஹைட் ரீச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃப்ளாட் ஸ்பூன் வச்சு நீங்கள் ஈவனாக வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த கேப்ஸ் எல்லாமே ஃபில் ஆகும். பிகாஸ் இந்த ரைஸ் எல்லாம் போய் செட் ஆகும். நீங்கள் இதுக்காக வந்து கிரைண்ட் பண்ணணும். அது நல்லா வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு செமி லிக்விட் மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு வேணாம். ஜஸ்ட் வந்து நம்ம அப்படியே மட்டன் பிரியாணி ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ண இன்னும் கொஞ்சம் பிரியாணி வந்து அந்த ரிங்கில் ஆட் பண்ணி நல்ல ஃப்ளாட் ஸ்பூன் வச்சு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஏதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்க ஒரு டம்ளரோ இல்லை மெஷரிங் கப்போ அந்த மாதிரி எடுத்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஈவன் சர்ஃபேஸ் நல்ல ஷேப் கிடைக்கும். நீங்கள் ஒழுங்காக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணல, கொஞ்சம் லூஸ் எண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்போ நிறையா வந்து உங்களுக்கு சைடில் வந்து பிரேக் ஆகும். ஸோ நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நல்ல ஷேப் ஃபார்ம் ஆகியிருக்கும். இப்போது நமக்கு மெதுவாக நீங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈவனாக எல்லா சைடுமே ரிலீஸ் ஆகும். பிகாஸ் பிரியாணிலே வந்து ஆல்ரெடி பட்டர் கீ எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் க்ரீஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு எந்த நெசசிட்டியும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நான் ஹோம்மேட் சிக்கன் 65 ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஆடான்ஸுக்கு வந்து லெமன்ஸ், அப்புறம் வந்து ஒரு பர்த்டே வைப் அண்ட் பர்த்டே வந்து ஏதாவது விஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஹாப்பி பர்த்டே டாப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட பிரியாணி கேக் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை வீட்லேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக்காக இருக்கும். பட் இதை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட முடியாது. மேபி நீங்கள் ஸ்கூப் பண்ணி ஒரு செப்ரேட் பிளேட்ஸில் வந்து சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி கேக்ஸ் பிடிக்காது, ஸ்வீட் பிடிக்காது, க்ரீம் பிடிக்காத பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கண்டிப்பாக அவங்கள வந்து இந்த கேக் ட்ரை பண்ண சொல்லுங்கள். அண்ட் உங்களோட கெஸ்ஸஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கெஸ் பண்ணீங்க, நான் வந்து கேக்குக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.